ஹாய் கைஸ், வெல்கம் டு எஜுகேஷ்னல் மித் சேனல். நம்மளோட சேனலில் வந்து தினம் ஒரு திருக்குறள் தகவல் சீரீஸ் வந்து நம்ம போய் பார்த்துட்டே இருக்கோம். அப்படியே அதில் என்னென்னா நம்ம என்ன லாஸ்ட்டாக டிசைட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள், ஒரு ஃபேக்ட்ஸ் ஏதாவது அப்படியே வந்து கண்டினியூஸாக ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ணோம். ஆனால் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக வந்து என்னால் சீரீஸில் திருக்குறள் சீரீஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. ஆனால் ஒரு இந்த மாதிரி காம்படிட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க எப்பவுமே வந்து நாளைன்னு அப்படின்னு பொழுதை கடத்தக்கூடாதுன்றது தான் நம்மளோட தாரக மந்திரமாகவே இருக்கும். நம்ம அதான் சொல்கிறோம்ல, கன்சிஸ்டன்சியாக நம்மளோட வேலையை ஒர்க் பார்த்துட்டே நம்மளோட கோலை நோக்கி அதை ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டே இருந்தோன்னாவே நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். 2 டேஸ் வந்து என்னால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ இன்னிலேருந்து கரெக்டாக ஃபாலோப்பாக வந்து வீடியோஸ் கொடுத்துருவேன், பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒழுக்கமுடைமை தான் அதிகாரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஒழுக்கமுடைமையில் ஃபஸ்ட் குறள் வந்து லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம். அதை நான் உங்களுக்கு வந்து தினம் ஒரு திருக்குறள் தகவல்ன்ற சீரீஸில் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ 2வது நம்ம குறள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. நல்லா பாருங்கள், பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம வந்து நீ எவ்வளோ தான் ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணி நீ பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒழுக்கம் தான் வந்து ஒரு நல்ல துணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒழுக்கத்தை வந்து நீ எப்படிப்பட்டாது, எவ்வளோ கஷ்டப்பட்டாது அதை வந்து விரும்பி காத்தல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஏதோ கடனுக்கு வந்து அதை காப்பாற்றி வச்சிட்ருக்கூடாது, விரும்பி காத்தல் அப்படின்றது தான் அந்த வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நீ எவ்வளோ தான் வந்து விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும், நீ எவ்வளோ தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் உனக்கு வந்து ஒழுக்கம்தான் வந்து ஒரு சிறந்த துணை. வேறு இப்போ நீ வந்து இவன் வந்து இப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட் நேம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து 1 நிமிஷம் ஆயிரும், 1 நிமிஷம் போதும். இதே வந்து நீ வந்து நல்ல பையன், ஒழுக்கமான பொண்ணு, இந்த மாதிரி ஒரு நேம் வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் அவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம்முறையிலையும் எப்படி நீ ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நீ ஒரு நல்ல ஒழுக்கமாக இருந்த அப்படின்னா அந்த ஒழுக்கம்தான் உனக்கு வந்து துணையாக இருக்கும். அந்த ஒழுக்கத்தை நீ விரும்பி வந்து காத்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த குறள் மூலம் சொல்லியிருப்பாரு. அந்த குறள் திருப்பி சொல்லலாம், பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. இதில் சொற்பொருள் பாருங்க. பரிந்து அப்படின்னா வருந்தியும் விரும்பியும். எப்படின்னா அதை நீ கஷ்டப்பட்டாது விரும்பி காத்து வச்சுக்கணும் சொல்கிறாருல, அதுதான் பரிந்து அப்படின்னா வருந்தியும் விரும்பி. ஓம்பி அப்படின்னா அதை போற்றி காக்க வேணும், சரியா? ஓம்பி அப்படின்றது போற்றி. தேரினும்னா எவ்வளோதான் நீ அறிஞ்சாலும் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம்தான் சிறந்தது சொல்கிறாங்கல்ல, அதான் தேரினும் அப்படின்னா என்னென்னா அறிந்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும். இன்னொரு தடவை வந்து நம்ம இந்த குறளை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. சரிங்களா? இப்போ நம்ம வந்து திருக்குறள் இன்னைக்கு டேக்கான ஒரு குறள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து திருக்குறளோட மொழிபெயர்ப்பு. நம்ம திருக்குறளை வந்து வேறு அறிஞர்கள் வந்து மொழிபெயர்த்து அவங்களோட நாட்டுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து லத்தீன் மொழி வந்து யார் மொழிபெயர்த்தா அப்படின்னா வீரமாமுனிவர். ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தா அப்படின்னா ஜியு போப். ஜெர்மனி மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதில் யார் மொழிபெயர்த்தா அப்படின்னா கர்னல் கிரவுல். ஃப்ரெஞ்சு மொழியில் யார் மொழிபெயர்த்தா அப்படின்னா ஏரியல். ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து ஏரியல் வந்து மொழிபெயர்த்திருப்பாரா. அது மாதிரி அந்த வாக்ரி பூலி அப்படின்றது வந்து என்னன்னா நரிக்குறவர்கள் வந்து பேசுகிற மொழி. அந்த நரிக்குறவர்கள் பேசுகிற மொழியில் வந்து யார் மொழிபெயர்த்திருப்பா அப்படின்னா கிட்டு சிரோமணி அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். இது ரீசண்டாக அப்டேட் பண்ணதில் இருக்கும். அது மாதிரி லாஸ்ட்டாக வந்து அறிஞர்களோட கூற்று பார்த்தோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் வந்து திருவிக்கா கூற்று பார்த்தோமா, அது மாதிரி இன்றைக்கி ஒரு 2 அறிஞர்களோட கூற்று பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் வந்து சுரதாவோட கூற்று. தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் யார்? வள்ளுவர் அப்படின்றது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சுரதா சொல்லியிருப்பாரு. தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்னு சுரதாவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சுரதா வந்து ஓமை கவிஞர் தானே, அப்புறம் அவரோட ஓமையால் இதை வந்து சொல்லியிருக்காருன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் மாறுகின்றன,
ஒரு நாள் மறைந்து போய் விடுகின்றன. ஆனால் திருவள்ளுடைய புகழ் மட்டும் மங்கவே இல்லை, பெருகி கொண்டே இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஜியு போப் வந்து சொல்லியிருப்பாரு. ஆமாம், இது உண்மை தானே. உலகில் உள்ள எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல. மனிதர்களோட எண்ணங்களும் சரி, பொருட்களும் சரி, கண்டுபிடிப்புகளும் சரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஆனால் வந்து திருவள்ளுவரோட புகழோ திருக்குறளோட புகழோ வந்து என்றைக்குமே அழிஞ்சு குன்றியோ போகிறதே இல்லை. இது நாளுக்கு நாள் என்னன்னா வளமாக வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஜியு போப் வந்து கூற்று சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வந்து 25 அதிகாரங்கள் இருக்குல்ல, இப்போ 20 அதிகாரங்களாக குறைச்சிட்டாங்க டிஎன்பிசி நியூ சிலபஸில். அப்போ நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு குறளையும் அதோட விளக்கங்கள் அதோட திருக்குறள் ஃபேக்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் டெய்லியும் சீரீஸாக பார்க்கலாம். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி தகவல்களை நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.